நமக்காக துடிக்கிற இருதயம் உள்ள ஒரு தேவனை தான் நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, நமக்காக துடிக்கிற ஆண்டவர் நம்மை நேசிக்கிறது போல வேற யாருக்கும் நம்மளை நேசிக்க முடியும். அல்லோகத்துல இருந்து பிரியமான பிள்ளைன்னு யாரை பார்த்து சொன்னார்? ஏன் இயேசுவை பார்த்து சொன்னார்? ஒரு பிரியமான பிள்ளை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா இல்ல, அதே தகப்பன் இப்ராஹிமை பார்த்து எனக்கு பிரியமான பிள்ளைன்னு சொன்னார்னா, இங்கதான் ஆண்டவருடைய அன்பு. அவர் இயேசுவை பார்த்து சொன்னது எனக்கு தெரியாம இருந்திருந்தா எனக்கு இதோட வேல்யூ தெரிஞ்சிருக்காரு. பிதா இயேசுவை பார்த்து என் நேசகுமாரன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்வதற்கு இயேசு 100% தகுதியுள்ளவர். அதே பிதா எப்ராஹிமை பார்த்து, எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான குமாரன் அல்லவோ என்று சொல்வதற்கு இந்த எப்ராஹிம் 1% கூட தகுதி இல்லை. என் பலவீனம் தெரியும், என் தப்பு தெரியும், என் அந்தரங்கத்தில் நான் எப்படி இருந்தேன். அதாவது சகிச்சிட்டு இருந்தார் ஆண்டவர், சகிச்சிட்டு இருந்தார். அவர் நினைச்சிருந்தா என்ன தூக்கி போட்டுட்டு வேற எத்தனையோ நல்லவங்களை தூக்கி இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படி ஆண்டவரே என்ன தூக்கி போடாம வச்சிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார், அப்படி உன் மேல நான் அன்பை வச்சிட்டேன். நீ பார்த்த அன்பு இந்த உலகத்துல என்ன அப்படின்னு கேட்டான். எங்க அப்பா அன்பு, எங்க அம்மா. ஆண்டவர் சொன்னார், நான் வச்ச அன்பு பக்கத்துல அது வராது.